ராஜசெல்வி சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணணும் பார்த்தோம்னா தக்காளி சட்னி, டொமேட்டோ சட்னி, இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சட்னி. இதுக்கு என்னென்ன வேணும் பார்க்கலாம். தக்காளி சட்னி அரைக்கிறதுக்கு தக்காளி 400 கிராம், பூண்டு ஒரு 28 பல், ஒரு இஞ்சி ஒரு துண்டு, கொத்தமல்லி இந்த அளவுக்கு, சின்ன வெங்காயம் 200 கிராம், காஞ்ச மிளகாய் ஒரு 6 காஞ்ச மிளகாய், கல்லுப்பு, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, கல்லுப்பு, இதில் நல்லெண்ணெய், அதுவும் உடம்புக்கு ஹெல்த் தரக்கூடியதான். சின்ன வெங்காயம் ப்ரெஷரை குறைக்கும், பிளட் ப்ரெஷர் தான் குறைக்கும், ஃபைபர் கனெக்ட் உள்ளது, இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், தலைமுடிக்கு நல்லது. இதோட தக்காளி ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சது, ஸ்கின் சைனிங்க்கு நல்லா உதவும், தோல் சுருக்க வராமல் பார்த்துக்கும் தக்காளி, ஞாபக சக்தி அதிகரிக்கும் தக்காளி. பூண்டு ப்ரெஷரை குறைக்கும், சளிக்கு நல்லது, கேஸ் பிரச்சனைக்கு நல்லது. இது சேர்த்து இஞ்சி கோல்டு பிரச்சனை, சளி பிரச்சனை வராமல் தடுக்கும், வாயு புளிப்பு இருந்தால் நீக்கும். எல்லாமே இதில் சேர்த்துக்கு எல்லாமே மருத்துவ குணமுடையது. அது கூட சேர்ந்து இந்த கொத்தமல்லி அடிக்கடி சாப்பிட்டோம்னா தைராய்டு ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கலாம், சளிக்கு நல்லது, நார் சத்து உள்ளது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் குறைக்கும், காய்ச்சல் வராமல் தடுக்கும். இதில் இருக்க சேர்த்துக்கு எல்லா பொருளையும் மருத்துவ குணமுடைய தான். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும். அப்படியே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு மூடியை போட்டு வதங்க விட்டுலாம். அப்படி சுருளை வதங்கிடும், பக்கத்துல கிட்ட தேவையில்லை. பேச்சுலர்ஸு, வெளியில் தங்கி படிக்கிறவங்க, உங்களுக்குலாம் ஈஸியாக செய்யக்கூடிய மெத்தடில் தான் இன்றைக்கி தக்காளி சட்னி செய்கிறேன். ஏன்னா இது உடனே அடுத்தடுத்து போட்டாச்சு, நின்று வதக்க தேவையில்லை. எல்லாம் சட்னி அரைக்க தான் போகும். பார்த்தீங்களா, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கினாலே போதும். ஒரு அவசரத்துக்கு சட்னி செய்யணுமா இந்த மாதிரி செய்யுங்க. டைம் நிறையா இருக்கா, நம்ம வீட்டில் ஹாயாக செய்கிறோமா, ஒவ்வொன்றா வதக்கி காஞ்ச மிளகா தண்ணி வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு வதக்கிட்டு, சின்ன வெங்காயம் வதக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இது டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிடும். சூடு ஆறோம்னா மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். ராஜசெல்வி என்னோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்கள். இட்லி தோசை சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு சட்னி எப்படி செய்து செஞ்சுக்கலாம். கொத்தமல்லி ரொம்ப போட நினைக்கிறவங்க இதில் பாதி போட்டுக்கலாம், பாதி குறைச்சிக்கலாம். நான் வீட்டில் கொத்தமல்லி மிச்சம் நிறையா இருந்தால் தக்காளி சட்னிக்கணும், அவளே போட்டு அரைச்சிடும். எப்படி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். தக்காளி சட்னினா, வெறும் தக்காளி சட்னினா அந்த நல்லா சிவப்பு கலரில் இருக்கும். இந்த கொத்தமல்லி சேர்க்கறதுனால கொஞ்சம் கலர் மட்டும் இந்த சிவப்பு கலர் இருக்கிறது குறையும் கொஞ்சம், அவ்வளோதான். தக்காளி சட்னி வதங்கிச்சா பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுலாம். வதங்கிச்சு. சூடு ஆறுனா அரைச்சிடலாம். தக்காளி சட்னிக்கு அரைச்சாச்சு. இந்த தக்காளி சட்னிக்கு இஞ்சி பூண்டு கொத்தமல்லி சின்ன வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் நல்லெண்ணெய் இவ்வளோ பொருள் சேர்த்துருக்கேன்.
வானலில் நல்லெண்ணெய் ஊற்றி காஞ்ச மிளகாய் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு தக்காளியை போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூடையும் போட்டு அதுவும் கொஞ்சம் வதங்கினோடனே கொத்தமல்லியை போட்டுட்டு ஒரு மூடியை போட்டு சிம்மில் போட்டு வதக்கிட்டு சூடு ஆறுனா இந்த மாதிரி அரைச்சோன்னா தக்காளி சட்னி ரெடி ஆயிடும். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு காம்பினேஷன் என்ன தான் நல்லாயிருக்கும்? இட்லி, சுட சுட இட்லி. சுட இட்லி ரெடி ஆயிடுச்சு. சுட இட்லிக்கும் தக்காளி சட்னி. ராஜசெல்வி என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி இட்லி தோசைக்கு சாப்பிடக்கூடிய தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு ரிசல்ட் எப்படி சொல்லுங்க. இட்லி கொதிக்க அப்படி சுட சுட இருக்கணும். அந்த தக்காளி சட்னி சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி எப்படி டபக்குன்னு வாய்க்கில் போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ருசியான சட்னி அரைச்சோம்னா. உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி தூள் யூஸ் பண்ணிட்டு இப்படி கல் போடும்போது கொஞ்சம் டக்குன்னு அளவு கொஞ்சம் கூடி போயிடுது. ஒரு 2 நாள் கல் போட நமக்கு அந்த அளவு கணிசம் தெரியும். கல் போட்டோம்னா கொஞ்சம் தூக்கலாக தெரியும் உப்பு. ராஜசெல்வி என்னோட சேனலை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.